காசை பற்றி கவலைப்படாதீங்க. எனக்கு இந்த தீபாவளிக்குள்ள என் ப்ராடக்ட்ஸ்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடணும்னு ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற கிளைண்ட் என்கொயரி பண்ணியிருந்தாரு. இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த கிளைண்ட்டு கிட்ட பேசும்போது தீபாவளிக்கு இன்னும் ஜஸ்ட் 10 days தான் இருந்துச்சு. அண்ட் அவங்க கிட்ட வெப்சைட்டும் இல்லை, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸுக்கு சேல்ஸை எடுத்துகிட்டு வர முடியுமா, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ராடக்ட் பேஸ் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் பேஸ் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவில் அவங்க ஆக்டிவாக இல்லைன்னா அவங்களுக்கு கேம்பெயின் ரன் பண்ணும்போது புவராக தான் பெர்ஃபார்ம் ஆகுது. அண்ட் காஸ்ட் பர் ரிசல்ட் கூட ரொம்ப அதிகமாகுது. அப்போனா ஆக்டிவாக இல்லைனா பிஸ்னஸே நடக்காதா ப்ரோ அப்படின்னு கேட்டால் நடக்கும். ஆனால் ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் மூவ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஏன்னு இந்த பேக் எண்ட் ப்ராசஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஆக்டிவாக இல்லாத ஒரு பிஸ்னஸ் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து ஒரு புது குழந்தை பிறந்த மாதிரி தான். ஏன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கான ஆடியன்ஸ் யார், அவங்க என்ன பிஹேவியரில் இருக்காங்க, என்ன ஏஜ் கேட்டகரி, என்ன ஜெண்டர்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட அந்த அக்கௌண்ட்டுக்கு இருக்காது. நம்ம கண்டினியூவாக போஸ்ட் போட்டு எங்கேஜிங்காக அக்கௌண்ட்டை வச்சுருந்தா தான் நமக்கான ஆடியன்ஸ் டேட்டா நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இதை பண்ணாமல் விட்டால் தான் நமக்கு காஸ்ட் பர் ரிசல்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம காம்படிட்டருக்கு ஆடு மூலயமா கிடைக்கிற ரிசல்ட்டோட நமக்கு வர ரிசல்ட் குவாலிட்டியாகவே இருக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ராப்பரான டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் ஒரு பிஸ்னஸுக்கு ஆட் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸுக்கு பெட்டரான கன்வர்ஷன் கொண்டு வர வைக்க முடியாது. ஸோ இந்த எக்ஸலில் ஒரு பிஸ்னஸுக்கு ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், அண்ட் அக்கௌண்ட்டை ஆக்டிவாக வச்சுருக்க 7 days கண்டென்ட் பிளான் எல்லாம் எனக்கு ஒர்க் ஆனதை கொடுத்துருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.